செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஏடகம் நீரே மகிமையும் நீரே. ஏடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்தனை நின்று விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்தனை நிகழ்ந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீர். தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே. அச்சமில்லையே எனக்கு கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. விரும்பத்தக்கவை தூய்மையானவை. விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே.
தலை நிமிர செய்பவர் நீ. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீர். தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மகிழ்ந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பனி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்லவராமே, எங்கெல்லாம் தலை குனிதோமோ அந்த இடத்துல தேவன் நிச்சயமாகவே நம் தலையை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். என்னோட கூட சேர்ந்து இந்த பாடம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. காயப்பட்டு நின்றே, கண்ணீரில் சென்றே, காலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன்,
கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே எலோகே எல்லோருக்கே நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. பெரும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோருக்கே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோருக்கே ஏல் எலோகே எலோகே உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோருக்கே ஏல் எலோகே எலோகே உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே 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 உம்மை துதிப்பேன்.
எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். இரு கையா கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்த பாடல் என்னோட கூட சேர்ந்து தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆமென். உற்சாகமாக என்னோட கூட சேர்ந்து தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே.
பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏசையா இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயேன்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயேன்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். எழுந்திருந்து தேவனை ஆராதிப்போமா? ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். காளையும் மாளையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காளையும் மாளையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அகலம் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். பெருக என் பந்தி அளவும் பெருகும். துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விழும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் பால நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர எழும்பும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. மேலான நாமம், உயர்ந்த நாமம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. சொல்லுங்க. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா.
பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும். ரெண்டு கரங்களும் உயர்த்தி மாலையிலும் அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவருடைய மகிமையான பிரசன்னம் இந்த நேரத்தில் நம்மை நிரப்புவதாக வேதம் சொல்லுகிறது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர் நல்ல எபினேசரார், இதுவரைக்கும் உதவி செய்தவர், இனிமேலும் உதவி செய்ய அவர் நல்லவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து நானும் என் வீட்டாருமோ உண்மையே நாங்கள் சேவிப்போம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நானும் என் வீட்டாருமோ உண்மையே நாங்கள் உயர்த்துவோம், உண்மையே நாங்கள் பாடுவோம். எபினேசர் இதுவரைக்கும் உதவி செய்தவர், இனிமேலும் உதவி செய்ய அவர் நல்லவர். இதுவரைக்கும் நடத்தின தெய்வம், இனிமேலும் நம்மளை நடத்த அவர் போதுமானவர். அவருடைய கிருபைகள் பெரிது, அவருடைய இரக்கங்கள் பெரிது. ஆண்டவருக்கு முன்பதாக ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து வார்த்தை உணர்ந்து சொல்லுவேன். என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. என் கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ரெண்டு கரங்கள் உயர்த்தி எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுத்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. என் வாழ்வை நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே
எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போட சுமந்தீரே என் தேவைகள் யாவும் உம் கரம் நல்கியதே. என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே ஓ நன்றி. சகடதலரே ஒரு கருப்போடு சுமந்தீரே நன்றி. பக்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரனல்ல, கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல கருப்போல நன்றி. Thank you. Thank you, Jesus. ஒன்றுமில்லா துவங்கின என் வாழ்வும் நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமில்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால்
ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சொல்லுங்க, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி, உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி. சகலகலாரே கருப்போல சுமந்தீரே. நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே. நன்றி. அன்றைக்கு தேவையான யாவையும் அவருடைய கரம் நம்மளுக்கு கொடுத்து போஷித்து பரிபூர்ணமாய் நடத்தினதை எண்ணி 2 கரங்களை உயர்த்தி உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே, அன்றைக்கு தேவையான சகலவற்றையும் எனக்காக சந்தித்து ஆண்டவரே, என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது என்னுடைய இருதயம் மகிழ்ந்து பாடுகிறது, உம்மை துதிக்கிறது. இது எவ்வளோ நல்லது. 2 கரங்களை உயர்த்தி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உண்மையாய் அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. உள்ளத்தில் ஆழத்தில் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே. ரபலாசே, ஓ ரபலாசே, ஓ ரபகதலாசே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி. கோடி கோடி ஐயா. ரபலாசே. நன்றி நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தா ஐயா. இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எங்களை கண்டவர் நீர். எப்படி நான் எங்களை நடத்துகிறவர் சொல்வேன். ஓ ராஜாலா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. ஏசையா. கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். இந்த நாமத்தை உயர்த்துகிறோம். எல் ஷெடாய், எல் ரோயி, நல்ல எபினேசரா எங்களை தாங்கி வந்தி எங்களை நடத்துகிறேன். உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நம்ம வந்து ஆண்டவரை துதிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆத்துமா தேற்றப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா பலனடைகிறது. ஆமென். ஏதோ நம்மளுக்கு வேலை இல்லாமல் நம்ம கூடி வரலை,
நம்மளுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க, துதிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமாய் நம்ம இருப்போம்னு சொன்னா அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசேஷமாய் கடந்த 2 வாரமும் ஆவியினால் நடத்தப்படுகிற என்கிற தலைப்பு நிமித்தமாக ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அந்த சத்தியங்கள் நம்மளுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தைகளாக காணப்படுகிறது. இன்றைக்கும் சில காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். எல்லோருக்கும் தெரிந்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானித்து அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ள காரியங்களாக எடுத்து அதன்படி நம்ம நடக்க, அதன்படி நம்ம வாழ, வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை விட்டு கொடுப்போம்னு சொன்னால் நம்முடைய ஆத்மா கட்டப்படும், நாம் கட்டப்படுவோம், நம்முடைய வீடு கட்டப்படும், நம்முடைய பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், நம்முடைய குடும்பம் கட்டப்படும், நம்முடைய சந்ததிகள் கட்டப்படும். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை கேட்கிறவங்க தான் வீட்டுக்கு ஒரு மூளைக்கல். ஆமென். வேதத்தை தியானிக்கிறவங்க தான் வீட்டுக்கு ஒரு மூல அஸ்திபாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம சத்தியத்தை கேட்டு நம்ம அதில் நிலைத்து நிற்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனோடு கூட இன்னும் நெருங்குவதற்கு, அவர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமென். ஏன் ஆண்டவரை இன்னும் நம்ம நெருங்க முடியல அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எழுதி கொடுத்த வேத வசனத்தின்படி சில காரியங்களை நம்ம செய்ய மறக்கிறதுனால ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை எடுத்துன்னு சொன்னா பல சத்தியங்கள் ஆவியானவரால் நம்மளுக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஆவியினால் எழுதப்பட்டது. அது ஆவியின் சிந்தையோடு நம்ம கேட்டாதான் அது விளங்கும். ஆமென். அல்லேலூயா. ஏதோ நம்ம வந்தோம், உட்காந்தோம், ஏதோ சர்ச்சில் ப்ரேயர் நடத்துகிறாங்க அதுக்காக போகணுமே அப்படின்றக்காக நம்ம வந்தோம்னு சொன்னால் நம்ம ஒன்றத்தையும் நம்ம இங்கிருந்து எடுத்துகிட்டு போக முடியாது, நேரம்தான் வீணாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் என் கூட பேச தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேச போகிறார். இந்த நாள் எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு நாள். நிச்சயம் இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறது என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து எண்ணத்தை வேற எங்கேயும் திசை திருப்பாம நீங்க கேட்பீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாடுல பவுல் அநேக புஸ்தகங்களை எழுதுகிறார். ஆமென். அநேக திருச்சபைகளுக்கு அவர் லெட்டர் எழுதுகிறார், கடிதத்தை எழுதுகிறார். எபேசியர் சபைக்கு எழுதுகிறார், கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார், கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார். இப்படி பல சபைகளுக்கு பவுல் என்ன பண்றாருன்னா லெட்டர் எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும். நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ள அவர் விதைப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனால அப்படியே நம்ம பிரமிச்சு நம்ம போய் நிற்காதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தோடு கூட இன்ட்ராக்ட் ஆகும் பொழுதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் நல்லா பலப்படும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கலாத்தியர் புஸ்தகம் அப்படின்னு சொன்னா கலாத்தியர் பட்டணத்தில் இருக்கிற ஒரு திருச்சபை. ஆமென். அல்லேலூயா. அப்போ பவுல் சபைகளுக்கு எழுதும் பொழுது அந்த சபை எந்த சிட்டியில எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தின் பெயரை வச்சு அந்த சபைக்கு பெயர் எடுக்கிறார். ஆமென். எபேசியர் சபை அப்படின்னு சொன்னா எபேசு என்கிற பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு பவுல் எழுதுகிறார். அதே போல கலாத்தியர் எழுதுகிறார்னு சொன்னா கலாத்தியர் பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு பவுல் என்ன பண்றாரு? எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் சாரி 1 வாசிங்க.
ஆமென். 4வது வசனம் 4. விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். 6வது வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையிலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த கலாத்தியர் புஸ்தகத்துல சில காரியங்கள் சில ஆவியை விட்டு விலகி போனதுனால, பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி போனதுனால திருச்சபைக்கு நேரிட்ட சில காரியங்களை, சில பாதிப்பை இந்த இடத்துல என்ன பண்றாரு பவுல் எழுதுகிறார். இப்போ ஒரு லெட்டர் எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்? அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள அப்பாவுக்கு, நான் இங்க நல்லா இருக்கேன், நீங்க அங்க நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, உங்களை பார்க்கணும், ரொம்ப சந்தோஷம், இப்படி அவங்கள வாழ்த்து என்ன பண்ணுவோம்? எழுதுவோம். அதுக்கப்புறமா தான் தேவைகளை என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அதே மாதிரி ஃபோன் பண்ண பொழுது எடுத்த உடனே பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றத சொல்லுவோம். அப்போ அதோடு கூட நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் என்ன ஆகுது? உண்டாகிறது. இப்போ இந்த கலாத்தியர் புஸ்தகத்துல பவுல் அநேக அவர் புஸ்தகங்களை, அநேக லெட்டர் எழுதும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சபையை குறித்து இருக்கிற நல்ல காரியங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? ஹைலைட் பண்ணி காமிப்பார். எப்பா, உங்களுடைய விசுவாசத்தை நான் பார்த்தேன், ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன், ஆண்டவருக்காக நீங்க நல்லா ஓடுறீங்க, ஆண்டவருக்காக நல்ல ஊழியங்கள் செய்றீங்க, உங்களுக்கு அநேக பாடுகள், அநேக உபத்திரங்கள் வருது, ஆனாலும் அந்த பாடுகள் மத்தியில ஆண்டவருடைய அன்பை விட்டு நீங்க விலகி போகாம நீங்க தரித்து நிற்கிறத பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன்னு சொல்லி பல நல்ல காரியங்களை அவர்களை வாழ்த்தி எழுதுகிறாங்க. ஆனா இந்த கலாத்தியர் புஸ்தகத்துல எடுத்த உடனே 6வது வசனத்திலேயே பவுல் சொல்லுகிறது என்னன்னா, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆரம்பிக்கப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கை, ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையுடைய நிலவரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஆசீர்வாதமாக, ரொம்ப தெளிவாக தான் இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். கலாத்தியர் 3:3 அவங்க எப்படி தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க, எப்படி அவங்க சபையை நடத்தினாங்க, எப்படி தங்களுடைய ஆத்துமாவை அவங்க ஆவியினால பலப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறுகிறீர்களே, நீங்கள் இத்தனை புத்தினரோ. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆவியினால ஆரம்பிச்சீங்கப்பா. நீங்க ஆரம்பிக்கும் பொழுது நல்லா ஆரம்பிச்சீங்க, போகிற பாதையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா முடிவு வரும் பொழுது நீங்க மாம்சத்துல முடிக்க விரும்புகிறீங்க. நீங்க இவ்வளோ புத்தியினரா மாறிட்டீங்களா? இவங்க இவ்வளோ புத்தியினரா, இவங்க இவ்வளோ தேவனை விட்டு வழி மாறுவதற்கு காரணம் என்னன்னா, இவங்க தேவனை விட்டு கொஞ்சம் வழி விலக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் ஆவியில நிறைந்து காணப்படுகிற ஒரு மனுஷன் அவன் தனித்து வாழ ஆரம்பிக்கிறான் அல்லது தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகிறான் அப்படின்னு சொன்னா, அவன் சபைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறான். சபைக்கு மாத்திரமல்ல, அவன் குடும்பத்துக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறான். அவன் தேசத்துக்கும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறான். ஏன்னா ஒரு மனுஷன் தேவனோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து அவன் வெளி வரும் பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசும் அவன் மேலதான் நோக்கமா இருக்கும். எப்படியாவது அவனை கீழே தள்ளணும், அவன் மூலியமாய் தேவனுடைய நாமத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்றுதான் பிசாசுடைய பிரதானமான நோக்கம். ராமேன் சொல்லுங்க. அதே நேரத்துல நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல வசனத்தை கேட்க விடாம பண்றது பிசாசுடைய பெரிய நோக்கம். என்னன்னா, வசனத்தை கேட்டா நம்முடைய கண்கள் திறந்துரும். இப்ப நம்ம கண்கள் திறந்துருச்சுன்னா தேவனை முகமுகமா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். இப்ப இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஆண்டவர்ட்ட என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். ஆனா ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறாரா? ஆசீர்வாதத்துக்காக, பணத்துக்காக ஆண்டவர் எங்கேயுமே ஜெபம் பண்ண சொல்லவும் இல்லை, கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, பணத்தை பத்தி பேசுறது அல்லது செழிப்பை பத்தி பேசுகிறது ஆண்டவருடைய ராஜ்யத்துல இல்லாத ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யமே செழிப்பாய் நிறைந்த ராஜ்யம்தான். ஆமென். இப்ப ராஜா வீட்டு பிள்ளைங்க, ராஜா எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட இருக்கிற குறைவை பேசுவாங்களா?
ராஜா வீட்டுல எப்பாவது குறைவு இருக்குமா? ராஜா வீட்டுல குறைவு இருக்கவே இருக்காது. ஏன்னா அது ராஜா வீடு. ராஜா வீட்டுல எப்பொழுதும் எல்லாமே நிறைவாதான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு, ராஜா வீட்டு பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா கிட்ட போய் என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு அதை பத்தி அவங்களுக்கு அறிவே இருக்காது. அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் பணத்துக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண மாட்டோம். இன்னும் நம்ம ஆசீர்வாதத்துக்காக பணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நான் யாரோட வீட்டுல இருக்கிறேன் அப்படின்ற தெளிவு எனக்கு இன்னும் என்ன பண்ணல, வரல. நான் யாரோடைய பிள்ளை அப்படின்றது எனக்கு வரல. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ போய் கடல்ல போய் ஒரு தூண்டில போடு, அங்க ஒரு மீனை மாட்டும். அந்த மீனோட வயிற்றுக்குள்ள வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்துட்டு வா, உனக்கும் எனக்கு என்ன பண்ணிரு, அப்ப கொடுத்துரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பணம் தானா தேடி வரும். செழிப்பு தானா தேடி வரணும். இதுக்காக 21 நாள் உபவாசம் போட்டு 40 நாள் உபவாசம் போட்டு கண்ணீரை வடிச்சு அப்பா கிட்ட வேண்டுதல் செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்படி வேண்டுதல் செய்யணும் ஆண்டவருடைய மகிமையை நம்ம கொச்சப்படுத்துற மாதிரி. ஏன்னா அவர் மகிமையினால நிறைந்திருக்கிறவர். அவர் ஐஸ்வர்யத்துல சம்பூர்ணர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் நம்ம கெஞ்சி ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு கேட்டுட்டு போமா? எப்ப ஆண்டவருடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டோமோ அப்போ அந்த நிமிடத்திலிருந்து அவருக்கு உண்டானது எல்லாம் எனக்குரியது. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய கண்கள் எப்ப திறக்கும்னா, இந்த மாதிரி வேத வசனத்தை கேட்கும் பொழுதுதான் நம்முடைய கண்கள் திறக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாடுல யாக்கோபு ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒளி என்ன பண்ண மாட்டேன். அவன் தரித்திரனா இருந்தானா? இல்லவே இல்லை. அவன் ஏற்கனவே பல மடங்கு பருவான்களுக்கு சொந்தக்காரனா இருந்தான். ஆனாலும் ஆசீர்வதிங்கன்னா அவனுடைய இன்னர் ஹார்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கமுள்ள ஒரு காரியம் அவனை காயப்படுத்திக்கிட்டே இருந்தது. அவனுடைய இன்னர் ஹீலிங்காக அவன் ஜெபம் பண்றான். வேதத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு செழிப்பு கொடுங்க, எனக்கு பிளெஸிங் கொடுங்கன்னு யாருமே என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல. நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணி ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எப்ப ஆண்டவரே இதெல்லாம் மாறும்? இதுக்கு பதிலா நம்ம வாயை திறந்து கிறிஸ்துவினால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் கடன் வாங்குவதில்லை, நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை நம்ம கன்ஃபெஸ் பண்ணும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது, அந்த வார்த்தை எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா பினான்சியலையும் ஆண்டவர் பிரேக் பண்ணி என் வாழ்க்கையில ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க இந்த செழிப்புக்காக உட்கார்ந்து மணிக்கணக்கா ஜெபம் பண்றது ஈஸியா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை தேர்ந்து எடுத்து இதை உடைச்சு ஜெபம் பண்றது ஈஸியா? பேசுறதுதான் ஈஸி. பேசுறது சில பேர் சொல்லுவாங்க, பேசுறது ரொம்ப ஈஸி பாஸ்டர், செய்யறதா ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஈஸியான காரியத்தை நம்மள்ட்ட கொடுத்துட்டு கஷ்டமான காரியத்தை அவர் சிலுவையில முடிச்சிட்டாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம பேச வேண்டும். என்னத்தை பேசணும்னா, என்கிட்ட இல்லாததை இருக்கிறதை போல என்ன பண்ணணும், பேச வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க இவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க, ஆவியில ஆரம்பிச்சாங்க. ஒரு புதிதாய் வளர்ந்த ஒரு தேவ மனிதன், புதிதாய் வளர்ந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல, ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துல புதிதாய் வளர்ந்தவர்கள் ஆவியினால ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க. நைட்டு ஜபமா, உபவாச ஜபமா, எல்லா ஜபத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்துருவாங்க. ஆனா நாட்கள் போக 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 சபையில ஜபம் வச்சா கூட என்ன பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன, ஆரம்பிக்கும் பொழுது ஆவியில ஆரம்பிச்சாங்க. கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்க. ஆரம்பிக்கும் பொழுது ஆவியில என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. ஆனா நாட்கள் போக 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 அவங்களுடைய முடிவு எப்படியா மாறிடுச்சு, மாம்சத்தினால அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமென். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஆவியில தொடங்கப்பட்ட ஒரு மனுஷன் முடிவு வரைக்கும் அந்த ஆவியில டிராவல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி மாம்சத்துல சில காரியங்கள் எழும்புறது. இப்ப இந்த மாம்சத்தினால எழும்பினதுதான் அவங்க சீக்கிரமாக தேவனுடைய சுவிசேஷத்தை விட்டு விலகிட்டாங்க. தேவனுடைய சுவிசேஷம் பல காரியங்களை என்ன பண்ண முடியும், தியானிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் ஒரே ஒரு சுவிசேஷம்னு இல்ல. வேத வசனத்தில் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம். வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்றாரு, எப்ப நான் உங்களுக்கு சொன்ன அந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு யாராவது வேற ஒரு சுவிசேஷத்தை சொன்னா கூட, ஏன் நாங்களே சொன்னா கூட நீங்க அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது. அப்ப பவுல் கற்றுக் கொடுத்த, பவுல் நம்மளுக்கு போதித்த, பவுல் போதித்து கொண்டிருக்கிற அந்த சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல 20:24 நம்ம வாசிச்சோம்னா, அவர் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. ஆமென். அல்லேலூயா.
ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 20:24 ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்மளுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம்? அது கிருபையின் சுவிசேஷம். கிருபை நம்முடைய பாவங்களை மன்னித்தது. கிருபையாக அவர் இறங்கி வந்தார். கிருபையாக நம்மளை ரட்சித்தார். இன்னைக்கு நம்மளுடைய நற்குணத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? இல்ல. நம்ம சபையில எப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? ஏதோ நம்ம நன்மை செஞ்சனால வந்து உட்கார்ந்தோமா? இல்ல. எனக்காக ஒருத்தர் தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய சரீரத்தை விலைக்கிரயம் கொடுத்து, கிருபையினால ஒன்றுமே தகுதியற்ற என்ன அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால விலைக்கிரயம் கொடுத்து அவர் என்ன வாங்கி இருக்கிறார்னா, நான் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய கனமுள்ள பாத்திரம். ஆமென். அல்லேலூயா. அந்த கிருபையின் மேன்மையை நம்ம எண்ணம் போகும் பொழுதுதான் நம்முடைய சத்தியத்தில் என்ன பண்ண முடியும்? நிற்க முடியும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிருபை அப்படின்னு சொன்னாவே இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? அது தவறான உபதேசம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கிருபையின் உபதேசம், அந்த கிருபையின் உபதேசத்துல வாழ்வு இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல பெற்ற ஊழியத்தை பவுலுடைய ஊழியம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. அவர் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிச்சாரு அப்படின்னு சொன்னா, கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. பாருங்க, பவுலுடைய ரட்சிப்புடைய நாட்களை பார்க்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தினாங்க, அவங்க எப்படியெல்லாம் தேவனுடைய சபையை ஒடுக்கினாங்க. ஆனாலும் தேவன் அவர் கிருபையால் என்ன பண்ணாங்க? ரட்சித்தார். நம்ம செய்த பாவங்கள், அதுலயும் பவுல் சொல்றார், பாவியிலும் பிரதான பாவி நான். அல்லேலூயா. அப்ப அவ்வளா தன்னை தானே என்ன பண்றாரு? தேவனுடைய சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்துகிறாரு, தாழ்த்துகிறாரு. இப்படிப்பட்ட அந்த சுவிசேஷத்தை விட்டு சீக்கிரமா நீங்க என்ன பண்ணிட்டீங்கப்பா? விலகிட்டீங்க. இப்ப இந்த ஆவி இல்லாததுனால, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காதனால நடக்கிற முதல் பாதிப்பு என்ன தெரியுங்களா? சீக்கிரமா நம்ம சுவிசேஷத்தை விட்டு விலகி போயிடுவோம். சீக்கிரமா பிசாசு நம்மள சுவிசேஷத்தில் இருக்கிற அந்த பாதிப்புல, அந்த நன்மையில இருந்து, அந்த பாதுகாப்புல இருந்து பிசாசு நம்மள என்ன பண்ணிடுவான்? இழுத்துருவான். அந்த சுவிசேஷத்தினால் உண்டானது என்ன? பரலோகத்துக்கு நிச்சயம் போவென்கிற ஒரு நம்பிக்கை. என்னால இந்த உலகத்துல பரலோகத்தை அனுபவிக்க முடியும் என்கிற நம்பிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார்னா, நீ பரலோகம் வரணும். ஆனா பரலோகத்துக்கு முன்னாடி இங்க நீ என்ன பண்ணும்? பிராக்டிஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும். இதை நீங்க கேட்க தான் உங்க இருதயத்துல பேசப்படுகிற ஏதாவது ஒரு வார்த்தை உள்ள போச்சுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் மண்டையில என்ன பண்ணும்? பல்பு ஏறி, ஐயோ ஐயா சொன்னாரே, இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு உபயோகமா இருக்கே அப்படின்னு சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த கிருபையின் சுவிசேஷத்தை இந்த கலாத்தியர் சீக்கிரம் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்கன்னா, இந்த கிருபை நம்மளுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. இதுக்கு நம்ம விலைக்கிரயம் கொடுத்து எதுவுமே வாங்கல. ஆனா பழைய ஏற்பாடுல நம்ம ஏதாவது விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் அதை ரத்தம் சிந்தப்படணும், அது அடிக்கப்படணும், இப்படி எல்லாம் விலைக்கிரயம் செலுத்தப்பட வேண்டும். ஆனா புது உடன்படிக்கையில நம்ம இருக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் தன்னுடைய விலைக்கிரயத்தை என்ன பண்ணிட்டாரு? செலுத்திட்டாரு. நம்ம எதுவுமே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் என்னமோ தெரியல, கிருபையை நம்ம அசால்ட்டாக எண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனா இந்த கிருபைக்குள்ளாக வந்துட்டோம்னா நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். இந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில தான் பவுல் அநேக திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறாரு. ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்கிற நம்புகிற ஒரு கூட்டம் நம்ம. ஆமென். ஆமாவா இல்லையா? ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டீர் நம்புறோமா? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக ஆண்டவர் இருக்கும் பொழுது, அந்த வாயின் வார்த்தையிலான நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, அந்த வார்த்தை எனக்குள்ளாக கிருபையாக அது கிரியை செய்யும். ஆமென். அவர் கிருபையாய் இறங்கி வந்தார். இங்க வந்து உட்கார்ந்து விலையேற பெற்ற அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு, இந்த வேதத்தை, பரிசுத்தமுள்ள வேதத்தை ஏந்துவதற்கு முற்றிலும் 100க்கு 100 தகுதி அற்றவர்கள் நம்ம. ஆமென். இந்த வேதத்தை நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றோம். ஆனா இதே வந்து நீங்க இஸ்ரேல்ல போயிட்டீங்கன்னா, இந்த வேதத்தை சுமக்கும் பொழுது, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளோ கனத்தை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு கிருபையா இலவசமா கிடைச்சதுனால இதோடைய மேன்மை நம்மளுக்கு என்ன பண்றது இல்ல?
தெரியறது இல்லை. நம்மளுக்கு விலை குறையும் கொடுத்து ஏதாவது வாங்கணும்னா அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஏதாவது புது டிவி, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு புது டிவி, இல்லது ஒரு 20,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு ஒரு புது டிவி வாங்கணும்னா அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணுவோம், அந்த ரிமோட்டுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம், கவர் போடுவோம். இதை இலவசமா ரெண்டாவதா ஒரு செகண்ட் ஹேண்டலா ஒரு டிவி கொடுத்தோம்னா அது என்ன ஆகும்? அதை பத்தி நம்மளுக்கு பெரிய விஷயமே தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பாருங்க, இரண்டாவது ஆதாமாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தா அவரோடு கூட கிருபை நிமித்தமாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இந்த சுவிசேஷத்தை கலாத்தியர் என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. நினைச்சு பாருங்க, நம்ம ஆவியில வழி விலகி போவோன்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லைன்னா அவனுக்குள்ளாக இருக்கிற நமக்குள்ள இருக்கிற வித்து எது தெரியுங்களா, கிருபையின் சுவிசேஷம் தான். இந்த சுவிசேஷம் சொல்லப்படலை அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு இங்க ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய அப்பத்தையும் புசிப்பதற்கு நம்ம பாத்திரவான் இல்ல. ஆனா பாருங்க, இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து பிசாசு நம்மளை இழுக்க பார்ப்பான். அதனாலதான் உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் என் மேல இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் பிசாசுக்கு ரொம்ப கண்ணோட்டம் அது மேல ஜாஸ்தி. ஏன்னா எப்படியாவது இங்க ரட்சிப்பின் அனுபவத்தை கெடுத்து போடணும், அதை உரிந்து போடணும் தான் பார்ப்பான். யோசேப்புக்கு மேல இருந்த அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க, தன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, கிழித்து போட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரட்சிப்பின் அந்த வஸ்திரம் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அப்ப முதல்ல அவங்க ஆவியில நிறைந்தவர்களாக காணப்பட்டு அந்த ஆவியின் துவக்கத்திலிருந்து கடைசியில மாம்சத்தின் வழியாக போகும் பொழுது அவங்க முதல் இழப்பு எதுன்னு சொன்னா, அவங்க அந்த ரட்சிப்பின் கிருபையின் சுவிசேஷத்தை இழந்துட்டாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், ஆரம்ப நாட்கள் ஆவியானவரோடு கூட இருந்த நல்ல ஐக்கியம், நல்ல ஆவி நிறைவு, நல்ல அந்நிய பாஷை, நல்ல கிருபைகள், நல்ல வரங்கள், ஓடி ஓடி ஊழியம் செஞ்சோம், ஓடி ஓடி சபைக்கு ஓடி வந்தோம், உளுந்து பிறண்டு ஆண்டவருடைய சமூகத்திலேயே கடந்தோம். ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாட்கள் போக போக அதே பிரச்சனை, அதே பாடு, அதே உபத்திரவம். என்னடா வாழ்க்கை இருக்கிற போலயே இருக்குது, மாற்றம் ஒன்றும் தெரியலையே, இதுக்கு எதுக்கு சபை, இது எதுக்கு ஆராதனை, இதுக்கு எதுக்கு போய் உட்காரணும், பேசாம வீட்டிலேயே உட்காரலன்னு சொல்லி பிசாசு உங்களை உட்கார வைப்பான், அந்த கிருபையின் சுவிசேஷத்தை விட்டு விலக வைப்பான். ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க கால் எடுத்து மேல வச்சு நீங்க வரம்போம் பொழுது அந்த பிரச்சனையை கர்த்தர் உங்களுக்கு சாதனையாய் மாற்றுவார். நீங்க அதுல என்ன பண்ணலாம், ஜீவிக்கலாம், நீங்கள் அதுல பிரயாணம் பண்ணலாம். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நிர்ணயிக்க உங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கட்டளையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல்ல சொல்லுங்க, ஆவியில வழி விலகி போனா, ஆவியானவரோடு கூட நல்ல ஐக்கியம் இல்லாம போனா முதல்ல எங்க தெரியுமா விழுவோம், அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம். அதுதான் முதல் வித்து. நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் என்னை ரட்சித்தார், அவருடைய ரட்சிப்பின் கரம் தான் எனக்குள்ள. அது இல்லைன்னா நான் அவருடைய பிள்ளையாக நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை, அவரை துதிக்க முடியாது. பிசாசுடைய நோக்கம் என்னன்னா, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை முற்றிலும் நம்மள என்ன பண்ணுவான், எடுத்து போட்டுடுவான். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் அனுபவம் முற்றிலும் நமக்குள்ள வெளியே போயிடுச்சுன்னா சபையின் மேல நம்மளுக்கு அவ்வளவு ஒரு நாட்டம் வராது, ஆராதனை மேல ஒரு நாட்டம் வராது. இதெல்லாம் நீங்க இந்த பிசாசு உண்டு பண்ணுகிற இந்த ஹிண்ட் எல்லாம் நீங்க கவனிக்கணும். ஏன் நமக்கு சபையின் மேல ஒரு நாட்டம் வர மாட்டேங்குது, ஏன் ஆராதனை மேல ஒரு நாட்டம் வர மாட்டேங்குது, ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல, ஏன் வேதத்தை வாசிக்க முடியலன்னு சொன்னா, பிசாசு நமக்கு பின்பதாக இருந்து அந்த சுவிசேஷத்தின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை விட்டு விலக பண்ண அவன் சில யோசனைகளை, தீர்மானங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், செய்து கொண்டே இருக்கிறான். சில காரியங்களை நம்மளுக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருக்கிறான், சில பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறான், சில தவறுகள், சில தப்பான காரியங்கள், சில வேண்டாத காரியங்கள், ஜெபிக்க முடியாத காரியங்கள், ஜபத்துக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் காலையில மாலையில மத்தியான நேரத்துல போட்டுக்கிட்டே இருக்கிறான், சோர்வை கொண்டு வந்துட்டே இருக்கிறான். ஆனா இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான், பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய கால்கள் எந்த இடத்துலயும் பிசகுவது இல்லவே இல்லை. நம்ம அந்த சுவிசேஷத்தின் பாதையில அழகாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆவியானவர் நடத்திட்டு போவார். அதனாலதான் ஆவியானவர் குறித்து சொல்லும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ முதல்ல ஆவியிலிருந்து விலகி போனா அவங்களுக்கு நேரிடுகிற முதல் ஆபத்து என்ன தெரியுங்களா, அவங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இழந்து போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எடுத்து வாசிங்க. 3:1 நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:1, கலாத்தியர் 3:1 அதிகாரத்துல இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவங்க எதனால வழி விலகி போனாங்க அப்படின்னு சொன்னா,
வேதத்துல வாசிக்கிறோம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பதாக பிரதேட்சமாய் உங்களுக்குள்ளாக வெளிப்பட்டிருந்தாரே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதற்கு உங்களை மயக்கினவன் யார்? அல்லேலூயா. பக்கத்துல நான் அதுக்கு அந்த கலாத்தியருக்கு பதிலா என் பேரை நான் போட்டு பார்க்கணும். ஆமென். எப்படி போட்டு பார்க்கலாம்? புத்தி இல்லாத கமல், நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுக்காக உங்களை மயக்கினவன் யார்? அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தியத்துல நிக்க கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? நம்மள மயக்கிட்டான். அவன் ஊதுகிற மகுடிக்கு நம்ம எசைஞ்சு கொடுக்கறதுனால அவன் பாட்டுக்கு ஊதிக்கிட்டே இருக்கிறான், நம்ம பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கிறோம். வீட்லயும் ஆடுறோம், சபையிலையும் சொல்லுங்களேன் ஆடுறோம். இப்போ அவங்க செய்த அவங்களுக்கு உண்டான முதல் ஆபத்து என்ன தெரியுங்களா? 2வது ஆபத்து, கீழ்ப்படியாமல் போனார்கள். அல்லேலூயா. சத்தியத்திற்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாம போனாங்க. ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆண்டவர் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் குறித்து பிதா சொல்லும் பொழுது, பிதாவுக்கு விரோதமாய் பேசப்பட்டா அது மன்னிக்கப்படும். அதே மாதிரி இயேசுவுக்கு விரோதமாய் பேசினா அது மன்னிக்கப்படும். ஆனா ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினா அது இம்மையிலும் வறுமையிலும் ஒருபோதும் மன்னிக்கப்படவே பாராது. ஏன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு, சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவதற்கு சகல அதிகாரம் அவருடைய கரத்துல இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா என்னது? அவருடைய ரோல் மாடல்ல பரிசுத்த ஆவியானவர் தான் இப்ப மத்தியஸ்தர். இப்ப ஆவியானவரை பிடிச்சுக்கிட்டோம்னா இயேசுவோடு கூட வாழ ஆரம்பிச்சிடலாம். இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பிச்சுட்டா பிதாவை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பிதாவை பார்க்க ஆரம்பிச்சுட்டா அவருடைய வலது பக்கத்துல என்ன பண்ணிடலாம்? உட்கார ஆரம்பிச்சிடலாம். பரிசுத்த ஆவியானுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? எப்படியாவது நமக்கு பிதாவுடைய வலது பக்கத்துல ஒரு இடம் கிடைக்கணும். அல்லேலூயா. இயேசு சொல்லிட்டார், நான் போறது நல்லது, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துறேன்ட்டார், ஆயத்தப்படுத்துவேன்ட்டாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா பண்றாரு? எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போய் அந்த வாசஸ்தலத்தை பிதாவுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்திலே உனக்கு ரெடி பண்றேன்றார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னா அதை நம்ம ரொம்ப கவனமாக அதை செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, உங்களை மயக்கினவன் யார்? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களே ஒரு ஆமென். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. உடனடியா போய் அங்க பிசாசு போய் இந்த பழத்தை பொறிச்சிருந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஏவாளுக்கிட்ட என்ன பண்ணல? கொடுக்கல. பிசாசா கொண்டு வந்து கொடுத்தா இல்ல. பிசாசு டெய்லியும் வந்து ஏவாளுக்கிட்ட என்ன பண்றான்? பேசுறான். அவ பேச பேச அவருடைய இருதயம் என்னது? ரொம்ப லகுவா மாறுது. ஆண்டவர் அவருடைய டியூனுக்கு ஏத்த மாதிரி ஆதாமையும் ஏவாளையும் டியூன் பண்ணினாரு. ஆனா இங்க வந்த உடனே பிசாசு ஏவாளுடைய டியூனை மாத்தி இவன் பேசுறத ஏவாள் கேட்கறத வச்சுட்டான். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, என்னைக்கு உலகம் பேசுறத நம்ம கேட்கிறோமோ அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட டியூன் ஆகல. அல்லேலூயா. உலகம் எது தெரியுமா பேசும்? முடியாததை பேசும். உலகம் கஷ்டத்தை பேசும், உலகம் வியாதிய பேசும், உலகம் கண்ணீரை பேசும், உலகம் பொறாமையை பேசும், உலகம் மாயமற்ற எல்லா காரியத்தையும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா யாரு தேவ ஆவியானவரோடு கூட நல்ல டியூன்ல இருக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு பேசுவாங்க, ஜீவனை குறிச்சு பேசுவாங்க, சமாதானத்தை குறிச்சு பேசுவாங்க. ஏன்னா சத்திய ஆவியானவர் அவர் ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எனக்குள்ள ஆவியானவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நான் என்ன பண்ணுவேன்? செயல்படும். ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு பிசாசு பிடித்தவனா போய் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு பிடித்தவனா பேசுவான் இல்ல. அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டீங்கன்னா அந்த பிசாசு தான் என்ன பண்ணும்? பேசும். ஏன்? அந்த பிசாசு அவனுக்குள்ள ஆளுகை செய்கிறான். இப்ப தேவ ஆவியானவர் எனக்குள்ள ஆளுகை செஞ்சார்னா யார் எங்கிட்ட இருந்து வெளிப்படுவா? ஆவியானவர் தான் வெளிப்படுவார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் வெளிப்படணும்னு சொன்னா நம்ம ஆவியானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவியானவர் பழைய ஏற்பாடுல அவ்வப்போது வந்து காரியங்களை செஞ்சுட்டு போயிடுவாரு. ஆனா புதிய ஏற்பாடுல அவர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக நிரந்தரமாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிற அநேகர் உண்டு. ஆமென். 52 வாரமும் டெய்லியும் பிரசங்கம் பண்றோம். இது 10க்கு வேற இப்போ கூகுள் மீட்ல கிட்டத்தட்ட 200-220 வாரமும் 220 நாளும் என்னது
பிரசங்கம் பண்றோம், ஆனாலும் சில 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 சூழ்நிலைகள்ல நம்ம கீழ்ப்படியாமல் போறோம். சில நேரத்துல நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கடினப்படுத்துறோம். என்ன கடினப்படுத்துறோம்? ஆண்டவர் என்னதான் பேசினாலும் ஆண்டவர் பேசுவாரு, பாஸ்டர் சொல்றாரு, ஆனா இது என் லைஃப்க்கு சூட் ஆகுமா அப்படின்னு நினைச்சு சில காரியத்தை என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். அதனால ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு முடியாம போயிடுது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நம்முடைய இருதயத்தை கீழ்ப்படிதலுக்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் வரும்போது பொழுது நம்முடைய பாதைகள் ஒருபோதும் பிசகுவது இல்லை. அப்ப ரெண்டாவது, நம்ம ஏன் அவங்க ஆவியிலிருந்து மாம்சத்துக்கு நேரா போனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 காரியத்தை பார்த்தோம், நம்ம முடிக்க போகிறோம். முதல்ல அவங்க ஏன் ஆவியிலிருந்து மாம்சத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வேறொரு சுவிசேஷத்தை பின்பற்றினார்கள், வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டாங்க, மாறிட்டாங்க. அடுத்தது, அவங்க பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கேட்காம கீழ்ப்படியாம தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட நிறைய வார்த்தைகளை பேசுறாரு, ஆனா அந்த வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு நம்ம இருதயம் தான் ரொம்ப கடினமாயிருச்சு. அது ரொம்ப பெருசா நம்ம நினைச்சுக்கிறது இல்லை. ஆனா ஆவியானவர் பேசுகிற சின்ன சின்ன வார்த்தையும் நம்ம ரொம்ப கருத்தா கவனிச்சு நம்ம கேட்போம்னு சொன்னா அந்த வார்த்தையில ஒரு வாழ்வு உண்டாயிருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இருக்க இடத்துல நம்ம எழுந்து நிற்போம். ஆவியானவருடைய சமூகத்துல நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எங்களை மாம்சத்துக்கு உட்பட்டு நடத்தாதபடிக்கு நாங்கள் ஆவியில நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கலாத்தியர்களை போல, ஆண்டவரே கலாத்திய சபையில் இருக்கிற ஜனங்களை போல நாங்கள் வழி விழுகாதபடிக்கு ஆவியில நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும், எங்களுக்கு கிருபையை தாரும்.